தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகமாக கருதப்பட்ட யாழ்ப்பாணம் நூலகம் தீ வைத்து எரிக்கப்பட்ட தினம் இலங்கை தமிழர்களால் இன்று கடைபிடிக்கப்பட்டது. தமிழர்களின் வரலாற்றோடு தொடர்புடைய பல்வேறு அரிய ஓலைச்சுவடிகள், பழமையான புத்தகங்கள் ஆகியவற்றை கொண்ட யாழ்ப்பாணம் பொது நூலகம் 1981 ஜூன் 1ஆம் தேதி அதிகாலை சிங்கள இனவெறி குழுவினரால் தீ வைத்து எரிக்கப்பட்டது. இதில் தமிழ் ஆர்வலர்களின் பெரும் முயற்சியால் சேகரிக்கப்பட்டு அங்கு பாதுகாக்கப்பட்ட சுமார் 1 லட்சம் புத்தகங்கள் எரிந்து சாம்பலாகி போனது. சிங்கள இனவெறி கும்பலின் இந்த நடவடிக்கை உலகம் முழுவதிலும் தமிழர்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் அப்போதைய இலங்கை அமைச்சர் காமினி திசநாயக்க உட்பட பல்வேறு சிங்கள அரசியல் தலைவர்களுக்கு தொடர்பு இருந்ததாக தகவல் வெளியானது. தமிழர்களின் அறிவு கருவூலத்தை தீக்கிரையாக்கிய சம்பவம் நிகழ்ந்து இன்றோடு 34 ஆண்டுகள் கடந்துவிட்டாலும் உலகத் தமிழர்களின் நினைவில் இந்த சம்பவம் இன்றும் நீங்கா துயரமாக இடம்பெற்றுவிட்டது. யாழ்ப்பாண பொது நூலக எரிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்ட அதே நேரத்தில் அந்த நூலகத்தை அமைத்ததில் பெரும் பங்காற்றிய காமு செல்லப்பாவின் திருவுருவப் படத்திற்கு தமிழர்கள் மலர் தூவி அஞ்சலியும் செலுத்தினர்.